வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. வளங்கள் தரும் இந்த சஷ்டியின் வளர்பிறை நாளில் உன்னை சந்திக்க நான் இப்பொழுதே வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இதை கேட்காமல் சென்றுவிட்டு உனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விடாதே. வெற்றி செய்தி என்றவுடனே என்னவாக இருக்கும் என்றுதானே உன் மனம் இங்கு படபடத்து கொண்டிருக்கின்றது. நீண்ட நாள் கோரிக்கை, உன் மனதிற்குள் எழுந்த ஆசை, உன் விருப்பம், உன் வெகுநாள் கவலையை தீர்த்து நீ கேட்ட வரத்தோடு இந்த அப்பன் முருகன் நான் வந்து இருக்கும்போது இனி ஒவ்வொன்றாக முன்னேற்றத்தின் பாதையில் தான் நீ அடியெடுத்து வைக்கப் போகிறாய். என் தங்கமே, எத்துணை எத்துணை நாட்களுக்குத்தான் இப்படி கண்ணீரை வடித்து கொண்டு இருக்கப் போவது என்று தானே என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தாய். இதோ உனக்கான வெற்றி வாக்கோடு வந்து இருக்கும்போது நீ கேட்ட வேலையும் வந்து சேர்ந்து விட்டது. நீ பொருளாதார ரீதியில் அங்கு என்ன செய்வது என்று கேட்டாய். அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன் என்று விடிலை நோக்கி காத்திருக்கும் என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் வெற்றியின் மாற்றத்தை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். நீ என்னிடம் கேட்டது வேலையாக இருக்கலாம், குழந்தை வரமாக இருக்கலாம், நீ கேட்ட நிலமாக இருக்கலாம். எதுவாயினும் நான் தருவது என்று உறுதியேற்று விட்டேன். இந்த சஷ்டி திருநாளில் உனக்காக உனக்கென்று நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது எதை நோக்கியும் நீ பயப்பட வேண்டாம். கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கின்றாய், கவலையின் பிடியில் சிக்கி தவிக்கின்றாய். ஆனால் அத்தனையும் தளர்த்திவிட்டு உன் தடைகளை எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு உனக்கான உண்மையை உனக்கு உணர்த்தி நீ கேட்ட மாற்றத்தோடும் நீ கேட்ட ஆசையோடும் இப்பொழுது உன்னை நோக்கி வந்திருக்கின்றேன். சிறிது சிறிதாக இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது. மாற்றம் எப்பொழுது வரும் என்றுதானே நீ எதிர்நோக்கி காத்திருந்தாய். நீ கேட்ட மாற்றம் நல்லபடியாக வர வேண்டும் அல்லவா? இந்த அப்பன் முருகன் தந்தான் எடுத்தான் என்ற பேச்சு இருக்கக்கூடாது. நான் தந்தால், இந்த முருகன் தந்தால் நிரந்தரமாக தருவான் என்ற நம்பிக்கை எப்பொழுதும் முன்மனதிற்குள் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் கொஞ்சம் காலத்தை கடத்துகின்றேனே தவிர உனக்கு தர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உறுதியாக இருப்பதனால்தான் நான் என் பக்தையாக உன்னை இங்கு வர வைத்திருக்கின்றேன். நீயோ கிடைக்குமோ கிடைக்காதோ, நடக்குமோ நடக்காதோ என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதே. சோகங்களை மனதில் வைத்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் வெளியிலே சிரித்து கொண்டிருக்கின்றாய். அது எனக்கு தெரியாமலா இருக்கும்? இந்த முருகனின் கண்பட்ட பிறகு எனக்கு புரியாமலா இருக்கும்? என் பிள்ளையை, உன் அத்துணை சோகத்திற்கும் நான் முடிவு கட்டிவிட்டேன். நீ கேட்ட வெற்றி செய்தி மட்டுமல்ல, நீ கேட்ட விஷயம் மட்டுமல்ல, உனக்கு என்ன தேவையோ அதை நீ கேட்காமலே தருவதற்காகத்தான் உன்னப்பன் முருகன் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதில் நீ உறுதியாக இரு. நான் உன்னை தேடி வந்ததால்தான் நீ என்னை இங்கு பிரார்த்தனை செய்ய முடிகிறது. அப்படி இருக்கும்போது வெறும் கையோடு உன்னை எப்படி நான் அனுப்பி விடுவேன்? என் பிள்ளையே, சத்தியத்தின் தர்மத்தின்படி நீ நடந்து கொண்டு இருக்கும்போது கேட்டது கேட்டபடியே நடக்கின்ற தருணத்திற்கு உன் காலமும் நேரமும் எட்டி விட்டது. காலம் எப்பொழுது கைகூடி வரும் என்று யோசித்தாய். இதோ நல்ல நேரத்தை தொடங்கி வைத்து விட்டுத்தான் இந்த சஷ்டி நாளில் என் பிள்ளைகளை தேடி வந்து இருக்கின்றேன். இனி வெற்றி நிச்சயம். நீ கேட்டது நடக்கும். ஓம் சரவண பவ.